மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. சித்தர் பாடல் விளக்கம். குருவே வணக்கம். இன்று காலையில் சித்தர் பாடல்கள் தொகுப்பு நூலில் ஒரு பாட்டு என் கண்ணில் பட்டது. அதை படித்ததிலிருந்து எனக்கு பெரிய குழப்பம். வணக்கம் காக்கை பாடினி. சித்தர்கள் பாடலே குழப்பத்தை தீர்க்கத்தானே. உனக்கு ஏன் குழப்பம் வந்தது? எந்த பாட்டது? 11 சித்தர் ஞானக்கோவையில் அகத்தியர் ஞானம் என்னும் பகுதியில் உள்ள பாடல் குருவே. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. நாம் இங்கே தினமும் மந்திரம் ஜபிக்கிறோம், பிராணாயாமம் செய்கிறோம். ஆனால் இந்த பாட்டில் சித்தர் இவையெல்லாம் வேண்டாம் என்கிறாரே. அப்படியானால் நாம் செய்வதெல்லாம் வீணா? அவசரப்படாதே காக்கை பாடினி. நாம் செய்கின்ற பயிற்சிகள் வீணில்லை. ஆனால் அந்த பயிற்சிகளின் இலக்கு என்னவென்பதை இந்த பாடல் அறிவுறுத்துகிறது. நாம் ஓர் ஏணியில் ஏறுகிறோம். ஏறுவது எதற்கு? மேலே உள்ள மாடிக்கு போவதற்குத்தானே. மாடிக்கு போன பிறகு ஏணியை பிடித்து கொண்டே இருப்பாயா? மாட்டேன். ஏணியை விட்டுவிட்டு மாடியில் நடப்பேன். இந்த பாடல் அந்த மாடியை பற்றியது. ஏணி, அதாவது மந்திரம், யோகம் போன்றவை தேவையில்லாத நிலை எப்போது வரும் என்று சொல்லும் பாடல் இது. வா, நாம் நிதானமாக அமர்ந்து ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து இதிலுள்ள ரகசியத்தை பார்ப்போம். முதல் வரியே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. முதலில் ஒரு சொல்லிலக்கண சந்தேகம். பாடலில் வேண்டா வேண்டா என்று வருகிறது. ஆனால் அந்த சொல்லை நாம் வேண்டாம் என்றுதானே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இரண்டில் எது சரி? வேண்டா என்பதுதான் இலக்கணப்படி சரியான வடிவம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா என்று அந்த பாடலிலும் வேண்டா என்றுதான் வரும். வேண்டாம் என்பது அதன் திரிபு வடிவம். தற்போது புழக்கத்தில் இயல்பாக அது ஆகிவிட்டமையால் வேண்டாம் என்பதையும் வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளலாம். தவறில்லை. சரி குருவே, இனி பாடலின் பொருளை பார்ப்போம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. எளிமையான வரிதான். மனம் செம்மையாகிவிட்டால் மந்திர ஜபம் செய்ய வேண்டாம் என்ற அர்த்தம் உடனே புரிந்துவிடுகிறது. ஆனால் மனம் செம்மையாதல் என்றால் என்ன? இது பாட்டின் 4 அடிகளிலும் திரும்ப திரும்ப வருகிறது. எனவே மனம் செம்மையாதல் என்பதையே சித்தர் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார் என்று எனக்கு புரிகிறது. செம்மை என்பதற்கு என்ன பொருள்? நல்ல கேள்வி காக்கை பாடினி. செம்மை என்பது ஆன்மீகத்தில் மிக ஆழமான சொல். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தூய்மை, பியூரிட்டி, அழுக்கற்ற நிலை. ஆசை, கோபம், பொறாமை போன்ற அழுக்குகள் இல்லாத மனம். 2, நேர்மை, ஸ்ட்ரெயிட்னஸ், அதல்லது அலைன்மெண்ட், கோணல் இல்லாதது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நிலை. 3, சமநிலை, ஈக்வானிமிட்டி, இன்பம் வந்தால் துள்ளாமலும் துன்பம் வந்தால் துவளாமலும் இருப்பது. 4, பக்குவம், மெச்சூரிட்டி, பழுத்த நிலை. சுருக்கமாக சொன்னால், மனம் களங்கமற்றதாகவும் பக்குவப்பட்டதாகவும் தெளிந்ததாகவும் சமநிலை தவறாததாகவும் இருப்பதே செம்மை. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மனம் மானுடத்தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைக்கு உயர்வதுதான் செம்மை. அப்படியென்றால் மனத்தை எப்படி இந்த செம்மை நிலைக்கு உயர்த்துவது? அது மிகவும் கடினமாக தோன்றுகிறதே. அதற்கு வழி என்ன? மனத்தை செம்மைப்படுத்தும் வழிகளில் ஒன்றுதான் மந்திரம் ஜபித்தல். அங்கும் இங்கும் அலைந்து ஓடுகின்ற மனத்திற்கு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய என்று ஏதாவதொரு மந்திரத்தை கொடுத்து அதை 108 முறை, 1008 முறை என்று உச்சாடனம் செய்யும்படி பண்ணும்போது அது நாளாவட்டத்தில் அலைபாய்தலிலிருந்து ஓய்ந்து ஒரே தடத்தில் பயணிக்கும் தன்மையை பெறும். தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு படிப்படியாக செம்மையடையும்.
ஆனால் குருவே, மந்திரம் ஜபித்தல் தேவையில்லை என்று சித்தர் பாடுகிறாரே. தேவையில்லை. எப்போது தேவையில்லை? ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள். ஒரு கண்ணாடி இருக்கிறது. அதில் தூசி படிந்திருக்கிறது. தூசி படிந்த கண்ணாடியில் முகம் தெரியுமா? தெரியாது குருவே, மங்கலாகத்தான் தெரியும். முகம் தெரிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? துணியை வைத்து துடைக்க வேண்டும். அந்த துணிதான் மந்திரம். துடைத்தல்தான் ஜபம். கண்ணாடி சுத்தமாகிவிட்டது, அதாவது செம்மையாகிவிட்டது என்று வைத்துக்கொள். இப்போது உன் முகம் தெளிவாக தெரிகிறது. இனிமேலும் நீ துணியை வைத்து தேய்த்து கொண்டே இருப்பாயா? மாட்டேன். கண்ணாடி சுத்தமான பிறகு துடைப்பது தேவையில்லை. அதுதான் முதல் வரியின் அர்த்தம். அழுக்கு கண்ணாடி, சாதாரண மனம். துடைக்கும் துணி, மந்திர ஜபம். சுத்தமான கண்ணாடி, செம்மையான மனம். மனம் சுத்தமாகி இறைவனோடு ஒன்றிவிட்ட பிறகு ஓம் நமசிவாய என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருப்பதே சிவமாகத்தான் இருப்பாய். அதனால் மந்திரம் ஒருபோதும் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லவில்லை. சுத்தமான பிறகு அதற்கான தேவை இருக்காது என்று கூறுகிறார். ஆஹா, கண்ணாடி உதாரணம் மிக தெளிவாக புரிகிறது. ஆனால் ஒரு சந்தேகம். கண்ணாடியை நாம் எவ்வளவுதான் நன்றாக துடைத்தாலும் அதில் மீண்டும் மீண்டும் அழுக்குப்படுகிறது. நாமும் மீண்டும் மீண்டும் துடைக்கிறோம். அதைப்போல நம் மனமும் திரும்ப திரும்ப உலக விஷயங்களில் ஈடுபட்டு அழுக்குடையதாக தானே மாறுகிறது. எனவே மந்திரத்தின் தேவை எப்போதும் அவசியம் என்றுதானே தோன்றுகிறது. அது தேவையில்லை என்று சித்தர் கூறுவது பொருத்தமாக தெரியவில்லையே. சபாஷ் காக்கை பாடினி. தர்க்கபூர்வமான வாதத்தை முன்வைக்கிறாய். மீண்டும் மீண்டும் அழுக்கு படிய மீண்டும் மீண்டும் மனத்தை சுத்தப்படுத்துவது அவசியம்தான். ஆனால் இனிமேல் சுத்தப்படுத்த தேவையில்லாத ஒரு தூய நிலை மனத்திற்கு வரும். அதைத்தான் செம்மை என்று சித்தர் கூறுகிறார். அந்த நிலையில் மந்திர ஜபம் முதலியவை அவசியமற்று போய்விடுகின்றன. மந்திர ஜபம் அல்லாத வேறு வழிகளில் மனம் செம்மை அடைய பெற்றவர்களுக்கும் இயல்பாகவே செம்மையான மனம் வாய்க்க பெற்றவர்களுக்கும் கூட மந்திர ஜபம் அவசியமில்லை. புரிந்து கொண்டேன் குருவே. அடுத்த வரி, மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி பற்றி இங்கே பேசுகிறாரா குருவே? யோக பயிற்சிகளில் பிராணாயாமம் என்பது மூச்சை கட்டுப்படுத்துவது அல்லது உயர்த்துவதுதானே? மிக சரியாக புரிந்து கொண்டாய் காக்கை பாடினி. இங்கே வாயுவை உயர்த்துதல் என்பது பிராணாயாமத்தை குறிக்கிறது. யோக பயிற்சிகளில் பிராணாயாமம் என்பது மூச்சின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி உடல் மற்றும் மனத்தின் ஆற்றலை அதிகரிப்பதாகும். மூச்சை உள்ளிழுப்பது, வெளியேற்றுவது, கும்பகம் செய்வது, அதாவது மூச்சை அடக்குவது போன்ற பல நிலைகள் இதில் உண்டு. இதன் மூலம் பிராணசக்தியை மேல் நோக்கி செலுத்துவதே வாயுவை உயர்த்துதல் என்பதன் பொருள். மனம் செம்மையானால் இந்த பயிற்சியும் தேவையில்லையா? ஆமாம். பிராணாயாமத்தின் முக்கிய நோக்கம் என்ன? மனத்தை கட்டுப்படுத்துவது, அதை அமைதிப்படுத்துவது, மேலும் பிராணசக்தியை கொண்டு மனத்தை ஒருமுகப்படுத்துவது என்று நினைக்கிறேன் குருவே. மிக சரியாக சொன்னாய். மனத்திற்கும் மூச்சிற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. மனம் அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும். மனம் படபடக்கும்போது மூச்சு வேகமாகவும் மேலோட்டமாகவும் இருக்கும். இந்த தொடர்பை பயன்படுத்தி மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனத்தை கட்டுப்படுத்துவதே பிராணாயாமத்தின் அடிப்படை. அப்படியென்றால் மனம் ஏற்கனவே செம்மையாகி அமைதியடைந்து ஒருமுகப்பட்டிருந்தால் அதை நாம் பிராணாயாமம் மூலம் கட்டுப்படுத்தவோ அமைதிப்படுத்தவோ தேவையில்லை, அதுதானே? ஆம், அதுதான் இங்கு சித்தர் சொல்ல வரும் செய்தி. மனம் ஏற்கனவே செம்மையாகி அதன் இயற்கையான அமைதி நிலையை அடைந்துவிட்டால் அதை சாதிப்பதற்காக நீ சிரமப்பட்டு மூச்சை கட்டுப்படுத்தவோ உயர்த்தவோ தேவையில்லை. மனம் அமைதியாக இருப்பதால் மூச்சு தானாகவே சீராகி மெதுவாகி ஆழமாகிவிடும். ஒரு குழந்தை உறங்கும்போது அதன் மூச்சு எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அதுபோல மனம் செம்மையான ஒருவரின் மூச்சும் தானாகவே இயல்பாக சீரான தாள லயத்துடன் இருக்கும். ஓ, நான் இதை யோசிக்கவே இல்லை. பிராணாயாமம் செய்வது மனத்தை கட்டுப்படுத்த என்று நினைத்தேன்.
ஆனால் மனம் தானாகவே கட்டுப்பட்டால் பிராணாயாமம் தேவையில்லை என்பது இப்போது புரிகிறது. ஒரு நதியை அடக்க பல தடுப்பணைகள் தேவைப்படும். ஆனால் அதே நதி தானாகவே அமைதியாக சீராக ஓடினால் தடுப்பணைகளின் தேவை குறையும் அல்லவா? அதுபோல மனம் அலைப்பாயும் போது அதை கட்டுப்படுத்த பிராணாயாமம் தேவை. ஆனால் மனம் செம்மையானால் அது தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும். அந்த நிலையில் பிராணாயாமம் என்ற பயிற்சி ஒரு புறக்கணிப்பு ஆகிவிடும். உள்ளுக்குள்ளேயே பிராண ஆற்றல் இயல்பாக உயர்ந்து நிற்கும். அப்படியென்றால் யோக பயிற்சிகளில் பிராணாயாமம் செய்பவர்களின் மனம் இன்னும் முழுமையாக செம்மையடையவில்லை என்று பொருள் கொள்ளலாமா? ஆரம்ப நிலையில் உள்ள யோகிகளுக்கும் சாதாரணமாக மன அமைதியை விரும்புபவர்களுக்கும் பிராணாயாமம் ஒரு சிறந்த கருவி. இது மனத்தை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படி. ஆனால் மனம் அதன் உச்சகட்ட செம்மையை அடையும் போது வெளிப்புறமாக செய்யும் பிராணாயாமம் தேவையில்லை. அப்போது மூச்சே மனமாக, மனமே மூச்சாக ஒன்றிப் போகும். அந்த நிலையை அடைந்த பிறகு அதை கட்டுப்படுத்தும் அல்லது உயர்த்தும் தேவை இல்லை. அதுவே அதன் இயல்பான நிலையில் இருக்கும். இது மிகவும் நுட்பமான ஒரு விளக்கம் குருவே. மூச்சை கட்டுப்படுத்துவது மனத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான். மனம் ஏற்கனவே கட்டுப்பட்டால் இந்த தேவையில்லை. இந்த தொடர்பை நான் இப்போதுதான் முழுமையாக புரிந்து கொண்டேன். 3வது வரிக்கு வருவோம் குருவே. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. வாயுவை உயர்த்துதல் என்பதற்கும் வாசியை நிறுத்துதல் என்பதற்கும் என்ன வித்தியாசம் குருவே? இரண்டும் மூச்சை கட்டுப்படுத்துவது போலத்தானே தெரிகிறது. நல்ல வேறுபாட்டை பற்றி கேட்டாய். வாயுவை உயர்த்துதல் என்பது மூச்சின் இயக்கத்தை சீர் செய்து அதை மேல் நோக்கி செலுத்துவது. இது ஒரு வகையான பிராணாயாம பயிற்சி. ஆனால் வாசியை நிறுத்துதல் என்பது அதையும் தாண்டி மூச்சின் இயக்கத்தையே முற்றிலும் நிறுத்தி ஓர் உயிரற்ற அல்லது உயிர் உறைந்த நிலையை அடைவது. இது மிகவும் மேம்பட்ட யோக நிலை. இந்த நிலையில் மனம் முற்றிலும் அடங்கி எந்தவிதமான எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் இருக்கும். மனம் முழுவதுமாக அடங்கும் நிலையா? இது சமாதி நிலை போல இருக்கிறதே. ஆம், சரியாக சொன்னாய் மகளே. வாசியை நிறுத்துதல் என்பது மனத்தை சமாதி நிலைக்கு இட்டு செல்லும் ஒரு வழி. யோகிகள் இதை செய்து தங்கள் உணர்வு நிலையை உயர்த்துவார்கள். இதன் மூலம் காலம், இடம் போன்ற எல்லைகளை தாண்டி ஒருவித ஆனந்த நிலையை எட்டுவார்கள். ஆனால் இந்த நிலையில் மூச்சு அடங்குவது வெளிப்புற பயிற்சி மூலமாக நிகழ்கிறது. அப்படியென்றால் மனம் செம்மையானால் இந்த வாசியை நிறுத்தும் பயிற்சியும் தேவையில்லையா? அது எப்படி குருவே? வாசியோகத்தின் இறுதி இலட்சியம் என்ன? சமாதி நிலைதானே. அதாவது மனம் கடந்த பேரானந்த பேரமைதி நிலை. மனம் செம்மையான ஒருவர் வாசியோகத்தின் துணை இல்லாமலேயே மனம் கடந்த நிலையை எளிதாக எட்டிவிட முடியும். மனம் முழுமையாக செம்மையாகும்போது அது தானாகவே ஆத்மாவின் ஒளியில் லயித்துவிடும். அந்த லயித்த நிலையில் வெளிப்புற பிராணாயாமமோ வாசியை கட்டுப்படுத்துவதோ தேவையில்லை. மூச்சின் இயக்கம் மிக மிக மென்மையாகி கிட்டத்தட்ட இல்லாதது போன்ற ஒரு நிலையை அடைந்துவிடும். இதுவே சகஜ சமாதி நிலை. இது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாகவே நிகழும் ஒரு நிலை. இது மிகவும் உயர்ந்த நிலை போல இருக்கிறதே குருவே. அப்படியென்றால் இந்த வாயுவை உயர்த்துதல் மற்றும் வாசியை நிறுத்துதல் பயிற்சிகள் என்பவை மனம் செம்மையடைவதற்கான படிகள் என்று சொல்லலாமா? மனம் செம்மையான பிறகு இந்த படிகள் தேவையில்லையா? ஆம் காக்கை பாடினி. இப்போது 3வது அடியின் பொருளும் எனக்கு தெளிவாக புரிகிறது குருவே. இனி கடைசி அடிக்கு வருவோம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த வரிதான் எனக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் மந்திரம் ஜெபிக்க வேண்டா என்று சொல்லிவிட்டு இப்போது மந்திரம் செம்மையாமே என்று சொல்கிறாரே, இதன் பொருள் என்ன குருவே? மந்திரம் செம்மையாமே என்றால் மந்திரம் செம்மையாகும் என்று பொருள். மனம் செம்மை அடையாதவர்கள் மந்திரம் ஜெபித்தால் அந்த மந்திரத்தால் அவர்கள் மனம் செம்மையாகும்.
ஆனால் மனம் செம்மை அடைந்தவர்கள் மந்திரம் ஜெபித்தால் அவர்களால் அந்த மந்திரமே செம்மை அடையும் என்பதுதான் இந்த இறுதி அடியில் பொதிந்துள்ள பொருள். மந்திரத்தால் அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. ஒருவேளை பிறருக்கு உபதேசிப்பதற்காகவோ வழிகாட்டுவதற்காகவோ அவர்கள் மந்திரங்களை உச்சரிப்பார்களேயானால் அவர்களால் அந்த மந்திரங்கள் மேலும் மகத்துவம் பெறும். புரிந்து கொண்டேன் குருவே. இறுதியாக ஒரு சந்தேகம். மனம் செம்மையானால் இவையெல்லாம் தேவையில்லை என்கிறார். இவை இல்லாமல் வேறு எவ்வகைகளில் மனம் செம்மையடைய முடியும்? நல்ல கேள்வி மகளே. சிலர் கருவில் அமைந்த திருவாக மன செம்மையுடனேயே பிறப்பார்கள். சிலர் பெற்றோர்களின் நல்ல வளர்ப்பால் மன செம்மை அடைந்திருப்பார்கள். சிலருக்கு ஞானிகள் மகான்களின் தொடர்பால் மனசெம்மை வாய்க்கும். சிலர் உயர்ந்த ஞான நூல்களை தொடர்ந்து வாசித்து அந்நிலையை பெறுவார்கள். சிலருக்கு இறையருளால் திடீரென்று அந்நிலை கூடிவிடலாம். இன்னும் வேறு வகைகளிலும் செம்மை நிலை அடையக்கூடும். குறிப்பாக நான் யார் என்று சுய விசாரணை செய்வது மன செம்மை அடைவதற்கும் மனம் கடந்த நிலையை அடைவதற்கும் எளிதான நேரடியான வழி. இவ்வாறு வேறு வகையில் செம்மை நிலையுற்ற பக்குவிகளுக்கு இந்த பாடலில் சொல்லப்பட்ட பயிற்சிகள் அவசியமில்லை. ஆஹா, எளிமையான 4 வரிகளுக்குள் எவ்வளவு பெரிய யோக ரகசியத்தை வைத்திருக்கிறார்! இந்த உரையாடலின் மூலம் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை நான் ஒரு முறை உங்களிடம் சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சொல் காக்கை பாடினி, நீ எவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொண்டாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன். மனம் செம்மையாதல் என்பதற்கு மனம் எல்லாவிதமான களங்கங்களிலிருந்தும் நீங்கி தூய்மையாகவும் பக்குவப்பட்டதாகவும் சமநிலை தவறாததாகவும் தெளிந்ததாகவும் இருத்தல் என்று பொருள். இவ்வாறு மனம் செம்மையடைந்தால் 1. மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஏனென்றால் மந்திர ஜபத்தின் நோக்கம் மனத்தை தூய்மைப்படுத்துவதும் ஒருமுகப்படுத்துவதும் ஆகும். மனம் ஏற்கனவே செம்மையாக இருந்தால் இந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. எனவே வெளிப்புற மந்திர ஜபம் தேவையில்லை. 2. வாயுவை உயர்த்த வேண்டாம். வாயுவை உயர்த்துதல் என்பது பிராணாயாம பயிற்சிகளை குறிக்கும். இந்த பயிற்சிகளின் நோக்கம் மனத்தை கட்டுப்படுத்துவதும் அமைதிப்படுத்துவதும் ஆகும். மனம் செம்மையாக இருந்தால் அது தானாகவே அமைதி பெற்றுவிடும். எனவே செயற்கையாக மூச்சை கட்டுப்படுத்தும் தேவை இருக்காது. மூச்சு இயல்பாகவே சீராகும். 3. வாசியை நிறுத்த வேண்டா. வாசியை நிறுத்துதல் என்பது கும்பகம் செய்து சமாதி நிலையை அடைவதற்கான ஒரு தீவிர யோக பயிற்சி. மனம் செம்மையாகும்போது அது தானாகவே எண்ண ஓட்டங்கள் அற்றுப்போய் சகஜ சமாதி நிலையை அடையும். எனவே சிரமப்பட்டு வாசியை நிறுத்தும் தேவை இருக்காது. 4. மந்திரம் செம்மையாமே. இந்த இறுதி வரி மனம் செம்மையுற்றவர்களின் சிறப்பை சொல்கிறது. அவர்கள் மந்திரம் ஜபித்தால் மந்திரமே செம்மையடையும். நான் புரிந்து கொண்டது சரிதானே குருவே? 100க்கு 100 சரி மகளே. சித்தர்கள் எதிர்ப்பது மந்திரத்தையோ யோகத்தையோ அல்ல. அவர்கள் எதிர்ப்பது மனம் திருந்தாத வெறும் சடங்குகளைத்தான். உள்ளே குப்பையை வைத்துக்கொண்டு வெளியே ஊதுவத்தி ஏற்றுவதைத்தான் அவர்கள் கண்டிக்கிறார்கள். நீ மந்திரம் சொல், யோகம் செய், ஆனால் உன் குறிக்கோள் மனத்தை செம்மைப்படுத்துவதாக இருக்கட்டும். மனம் செம்மையாகிவிட்டால் நீயே நடமாடும் கோவில், நீயே நடமாடும் மந்திரம். மிக்க நன்றி குருவே. அந்த சித்தர்களின் ஆசி உனக்கு கிடைக்கட்டும். ஓம் சிவாய நம. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.